மயிலாடுதுறையில் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் 150 கிலோ எடையுள்ள லாக்கரை நகைகளுடன் தூக்கிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட 22 சவரன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பத்திரமாக மீட்கப்படுமா? மயிலாடுதுறை சாரதா நகரில் வசிப்பவர்கள் மணிகண்டன், விஜயா தம்பதி. இருவரும் கல்லூரி பேராசிரியர்கள். சம்பவத்தன்று மணிகண்டன் தனது குடும்பத்தினருடன் திருச்சி சென்றுவிட பக்கத்து தெருவில் வசிக்கும் அவரது தந்தை கடைக்கு செல்லும் வழியில் மகனின் வீட்டை பார்த்துள்ளார். அப்பொழுது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் மகனுக்கும் மயிலாடுதுறை போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் மணிகண்டனின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் பதிவுகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். அதில் வீட்டில் இருந்த 150 கிலோ எடை கொண்ட லாக்கரை கொள்ளையர்கள் கையோடு பெயர்த்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. அந்த லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 22 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆக்டிவா ஸ்கூட்டரையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகளை சேகரித்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். 2 நாட்களுக்கு முன் இதே மயிலாடுதுறையில் இலுப்பைத்தோப்பு சின்ன மாரியம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 5 கிராம் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அதன் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் அரங்கேறிய இக்கொள்ளை சம்பவம் மயிலாடுதுறை மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. கொள்ளையர்களை விரைந்து கைது செய்வதோடு மட்டுமல்லாது இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு திருட்டு சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.